இங்க ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடியும் கிடைக்காம 68வது தடவையா ஒரு பொண்ணு பார்க்க போறான். அங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிடுது. அந்த பொண்ணுக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே தனியா பேச விட்டுறாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த பையன் ரொம்பவும் புழுக்கமா இருக்குதுன்னு சொல்றான். அந்த பொண்ணுமே சரி வாங்க வெளியே போய் பேசலாம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறா. இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டே வெளியே போகும்போது அப்ப டக்குன்னு ஒருத்தன் பைக்ல வந்து நிக்கிறான். அதை பாக்குற அந்த பொண்ணு டக்குன்னு அவன் பைக்ல ஏறி உட்காந்து அவ பாட்டுன்னு ஓடி போயிடுறா. இதை பார்த்து அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. லபோதிபன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இப்ப அந்த பொண்ணை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வாழைத்தோப்புக்குள்ள எல்லாம் பூந்து சேஸ் பண்ணி அவளை புடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிடுறான். இதை பாக்குற அந்த பொண்ணோட அப்பா டக்குன்னு தடுக்கலான்னு சொல்லிட்டு போனா. இப்ப அந்த பையனோட அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீயான்னு சொல்லி ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க சின்ன வயசுலயே லவ் பண்ணிருப்பாங்க போல. அவர் லவ் பண்ண அந்த அம்மாவோட பேர் தான் அவர் பொண்ணுக்கு வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் அந்த லேடியும் அவரோட பேரை அவன் பையனுக்கு வச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் நம்மளாலதான் ஒண்ணு சேர முடியல, அவங்களாச்சும் ஒண்ணு சேரட்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. கடைசியில நம்ம தலைவனுக்கு 68வது தடவையும் பொண்ணு கிடைக்காம போயிடுது.